எல்லாரும் எப்படி இருக்கீங்கங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி வடகரிங்க. வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வடகரி தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கரம் மசாலாவும் சோம்பும் எடுத்துருக்குறேங்க. அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, அரை மிளகா இருந்தால் போதுங்க எடுத்துருக்கேன். அண்டு தக்காளி, இஞ்சி பூண்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகா பொடிங்க 2 ஸ்பூன். இது கூட சீரகப்பொடி நாம் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட மொத்த பொடியோடு சேர்த்துக்கலாங்க. இன்கேஸ் மொத்த பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது மொத்த பொடிங்க. அண்டு கண்டிப்பாக அரை சில்லுலையாவது தேங்காய் பால் எடுத்திங்கன்னா தாங்க அந்த ருசி நல்லாயிருக்கும். ஸோ நான் அரை சில்லில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அண்ட் வடகரியில் வடை உருண்டை வேக வச்சு அந்த உருண்டையை இப்படி உதுத்துருக்குறேங்க. இந்த மாவுனுடைய ரெசிபி ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேங்க. அண்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க தேவையானது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த சோம்பு போடணுங்க. சோம்பு நல்லா பொரியணும். அது பொரிஞ்சாதான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்குங்க. வடகரிக்கு ஸ்மெல் நல்லா கொடுக்கும். இது பொரியணுங்க கொஞ்சம். புரியுதுங்களா? கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த கரம் மசாலாவை இதோடு போட்டுருவோங்க. கரம் மசாலா போட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு போயிடுங்க. கரம் மசாலா, பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. கொஞ்சம் கட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா வெடிச்சிடும். நல்லா இந்த மாதிரி வதங்கினோங்க. கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு உடனே சேர்த்துக்கலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. வதங்கின ஒன்று தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. சேர்த்துட்டு வதக்கணும். இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதெல்லாம் நல்லா இதில் வதக்கிக்கணும். இதை கொஞ்சம் மூடி போட்டுங்க. நீங்கள் வைக்கலாங்க. மூடி போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் வதக்கி. இப்போ இதில் என்னோடய ரெசிபி நல்லா இருந்ததுன்னா, இது வரைக்கும் நான் செஞ்சுருப்பேங்க. அந்த ரெசிபிக்குள்ளே எதையாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு டிஷ்ஷு பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்ததுன்னா இன்றைக்கி பண்ணுற வடகரியவும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைக் அண்ட் ஷேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது கொஞ்சம் வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைப்பொடி, மிளகாத்தூள், தனியாத்தூள் அண்டு கொஞ்சம் இப்பயும் கொத்தமல்லி, கொஞ்சமாக சால்ட்டுங்க. ஒரு ஸ்பூன் போடுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். போட்டு அடுப்பை தட்டில் வச்சுருந்தேன். இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சமாக ஊற்றிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. இது நல்லா கொஞ்சம் பிடிச்சிட்டு வரும்.
கொஞ்சம் லைட்டாக இதில் நம்ம விட்டு லைட்டாக கருகிடுச்சுன்னா ரொம்ப பதட்டப்படாதீங்க. கருகுனாலும் லைட்டாக கருகுனா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க. லைட்டாக ரொம்ப கருகிச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. இப்போது இந்த நம்ம உதுத்து வச்சுருக்கிற வடைக்கறியை இதில் போட்டு இதையும் இப்படி பண்ணிடுங்க. இதையும் இப்படி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ரொம்ப இழுக்குங்க இது கடலைப்பருப்பு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஆனில் வச்சுக்கோங்க. அடுப்பை தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எப்படி இருக்குங்க. இப்போது இந்த குக்கர் போட்டு நீங்கள் விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டுட்டு ஒரு 3 விசில் வரணுங்க. 3 விசில் வந்தால் தான் அது நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறம் இப்போது இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இது நல்லாயிருக்கும். இப்படி வருங்க. வெந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி வருங்க. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வீட்டில் இட்லியும் வடைக்கறியும் தாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் வடைக்கறிங்க. நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.